அன்பு மாணவர்களுக்கு மதிய வணக்கம். அனைத்து மாணவர்களும் உங்களுடைய பேனாக்களையும் புக்குகளையும் மூடி வைக்கவும். ஒரே ஒரு நிமிடம் மூடி வச்சிருக்கீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு 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 அழுத்து போயிருப்பீங்க, தரித்து போயிருப்பீங்க. நான் கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாருமே டீச்சர்ஸ் கூட, எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. நல்லா கண்ணை மூடிட்டு ஒரு 10 தடவை டீப் பிரீத் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா மூச்சை இழுத்து கீழே விடுங்க. நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. இது சிரிக்கிறதுக்கு இல்லப்பா, இது சிரிக்கிறதுக்கு கிடையாது. நீ செஞ்சு பார்த்த பிறகு உனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாரு, அதுக்காக சொல்றேன். போதும் நினைக்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். மித்த சப்ஜெக்ட்ல போதும் நினைக்கிறேன், ஓபன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாருங்க சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சு, மறந்து போல டெபாசிட் ஆயிருக்கு. சரி சார், ஒரு நல்ல ஆசிரியருடைய கெட்ட குணம் என்ன யாருக்கா தெரியுமா? கேள்வி கேட்கறது. ஒரு நல்ல ஆசிரியருடைய கெட்ட பழக்கம் கேள்வி கேட்கறது. அதே நான் ஃபாலோ பண்றேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் உள்ளுக்கார போறேன். உலக அழகி யார்? இந்த காலேஜில் இருக்கிற பொண்ணுங்க மட்டும் சொன்னா போதும், உலக அழகி யார்? எல்லாருமே சொல்லிருக்கீங்க ஐஸ்வர்யா. எத்தனை வருஷம் சார் ஐஸ்வர்யா அழகாக இருப்பாங்க. ஒரு தடவை நான் நினைச்சிருக்கேன், நீங்களா சொல்லிருந்தா நான் உலக அழகி சார் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கான்பிடென்ட் இருக்கு நான் நினைச்சிருப்பேன். உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் சார், நம்மளை 10 மாதம் கருவிலே சுமந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தி பாலூட்டி சீராட்டி தாளாட்டி உன்னை பெற்றெடுத்த தாய் தான் உலக அழகி என்பதை நீ ஒரு காலம் மறந்துவிடாதே சார். அதை கை தட்டுறதுக்காக நான் சொல்லல, கை தட்டுறதுக்காக சொல்லல. இது என்னைக்கு உன் மனசுல நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வாழ்வில் வெற்றி அடைவாய் என்பது என்னுடைய கொள்கை. அதுதான் சார், அந்த ஸ்கூலில் நம்ம காலேஜில் நுழையும் போதே உங்களுக்கு ஒரு புக்லெட்டை கையில கொடுத்துருப்பாங்க. யாரும் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, இந்த காலேஜினுடைய எய்ம் என்ன யாருமே சொல்லல. அந்த காலேஜ் சொல்லியிருப்பாங்க நினைச்சேன், இல்ல வேற யாராவது சொல்லுவாங்க நினைச்சேன். நான் யாருமே சொல்லல. ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பெருமையை பறைசாற்றிக் கொள்ள கூடாது என்ற அடக்கத்தினால கூட இருக்கலாம். 190க்கு மார்க்குக்கு மேல கட் ஆஃப் மார்க் வாங்கினா ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி ஒரு காலத்தை நான் மேல தான் பார்த்தேன். நான் சாரும் பேசல, வைஸ் சேர்மன்ட்ட பேசியிருந்தோம் காலையில, அவரும் சொல்லல, பிரின்சிபால் இதை சொல்லல. நான் ஸ்டேஜில் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது என் கண்ணில் பட்ட விஷயம் அது. அன்பு மாணவர்களே, இந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, 180 189 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் உள்ள மாணவர்களுக்கு 50% ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு அந்த பையனே இருக்கு. உங்களுக்கு அந்த புக் இருக்கு, தாராளமா ஸ்கூல் காலேஜ் கைதுக்கலாமே. உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் இது சார். நம்மளுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு பாராட்ட வேண்டியது ஒரு நல்ல மனிதனுடைய கடமை. அது எல்லாருக்கும் இருக்க வேண்டும். சரி சார், நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். நான் பயாலஜிக்காக வந்திருக்கேன் சார். நம்ம சிலபஸ் கரிக்குலம் ப்ரே பண்ணதுல இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுலயே ஈஸியான சப்ஜெக்ட் பாட்டனி. இதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம பக்கம் தான் இருக்கு ஈஸியான சப்ஜெக்ட் பாட்டனி. அதே 12th சப்ஜெக்ட்ல கஷ்டமான பாடம் சுவாலஜி. நான் கரெக்டா சொன்னேன் பையன், சுவாலஜி. ஏன்னா அப்படி கரிக்குலம் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி சார், அதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் போகணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் பேப்பரை ஓப்பன் பண்ண பிறகு நீ சார் நம்ம எழுதுறோம், எல்லா பையனும் திட்டாங்க. பயாலஜி டீச்சரை திட்டாத பயிர்களே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் எழுதுறேன், அந்த சார் மார்க்கே போட மாட்டேங்கிறாரு. 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் தான் போடுறாரு. அந்த 1 மார்க் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நீ எக்ஸாம்பிள் எழுதிருப்ப, எடுத்துக்காட்ட எழுதாம இருந்திருப்ப. ஏன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின் அப்படின்னா அது வரையறை தருகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வரையறைக்கு தகுந்த எடுத்துக்காட்டு தரமாட்டது, எழுத மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் ஸ்டீல் என்றால் என்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. அது எல்லாமே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பித்த சுத்தி பாஸ்கார் மண்டல் இருந்தா சர்க்குலர் இருந்தா அது யூஸ் ஸ்டீல் சார். எங்க இருக்கு டைகாட் ஸ்டெம்? அந்த டைகாட் ஸ்டெம்முக்கு 1 மார்க் ஒதுக்கி இருக்காங்க. நம்ம அதை விட்டுறோம், அவசரத்துக்காக நம்ம விட்டுறோம். அதனால என்ன பண்ணுறது, அந்த 1 மார்க் கட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம டயக்ராம் போடும்போது கொஞ்சம்
நல்லா கவனிக்கணும். டயக்ராம் போடும்போது டயக்ராமுக்கு 1 மார்க் ஒதுக்குறாங்க, லேபிளிங் பார்ட்ஸ் 2 மார்க் ஒதுக்குறாங்க. அட்லீஸ்ட் 4 பார்ட்ஸா நீ லேபிள் பண்ணியிருக்கணும் எடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல. இதே 5 மார்க் கொஸ்டின் போனீங்கன்னா தியரிக்கு வந்து 3 மார்க், டயக்ராமுக்கு வந்து 2 மார்க், அந்த டயக்ராமுக்கு 1 மார்க், லேபிளிங் பார்ட்ஸ் 1 மார்க். அந்த இடத்த மார்க் ஸ்பிளிட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த மார்க்கை போட்டு அப்புறம் தான் டோட்டல் போட்டு கொஸ்டின் நம்பருக்கு முன்னாடி 5 மார்க் போடுவாங்க. ஸோ அதனால இது மாதிரி டயக்ராம் கொஸ்டினை போடுங்க. அப்ப அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ல வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப், இருவித்தலை தாவர தண்டின் உள்ளமைப்பில் படம் வரைந்து பாகங்கள் குறிக்க அப்படின்னு இருக்கும். நம்ம பாரு என்ன பண்ணிடுவான், நல்லா படம் போடுவான், மேல புரோயத்தையும் கீழே சைலத்தையும் போட்டுருவான். அவசரத்துல வேற ஒண்ணும் கிடையாது, மேல சைலத்தையும் கீழே புரோயத்தை போயிடலாம். அப்பர் எபிடெர்மிஸ் நோக்கி சைலம் இருக்கணும், மேல சைலம் கீழே புரோயம் அப்படி ஞாபகம் வச்சுக்கு. மேல சைலம் கீழே புரோயம். மேல சைலத்திலே 2 விதமான சைலம் இருக்கு, புரோட்டோ சைலம் இருக்கு, மெட்டா சைலம் இருக்கு. அப்ப மேலதான் புரோட்டோ, கீழே வந்து மெட்டா. அதை ஞாபகம் வச்சு போட்டீங்கன்னா அது இருக்கிற 5 மார்க் போச்சுன்னா அப்படியே 5 மார்க் நீ வாங்கிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ளூ பிரிண்ட் நல்லா தெரியும். நான் திருப்பி ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு தொந்தரவு பண்ண விரும்பல. நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற ஒரே குறிக்க என்ன சார்னா, அனைத்து பயாலஜி டீச்சர்ஸும் கேட்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என்னுடைய சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பிராக்டிக்கல் புக் ஒன்று இருக்கு. பாத்துக்காண்டா எனக்கு தெரிஞ்ச சார் தாண்டா வருவாரு, நான் எப்படியா அவனுக்கு சொல்லி மார்க் வாங்கி கொடுத்துறேன் என்னைக்கு ஒரு சார் சொல்றாரோ அன்னைக்கு அந்த பையன் வந்து பிராக்டிக்கலா நினைக்க மாட்டான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார், பிராக்டிக்கல ஸ்டார்ட் பண்ணி விட்டு வெளியே வந்துடுவேன், கடைசியில எக்ஸாம் முடிய போகும்போது பேப்பர் கலெக்ட் பண்ண போவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பிராக்டிக்கல இருக்கிற அட்டை டு அட்டை படிக்க வச்சு எழுத வச்சுட்டு தான் சார் வெளியில வருவேன். நான் எக்ஸாம் காலைக்கு அனுப்புவேன், என்னுடைய பழக்கம். அப்படி பாட்னி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன்ப்பா, ஸ்டூடெண்ட் கவனிங்க, அந்த பாட்னி புக்ல இருக்கிற பிராக்டிகல் புக் நீ தரவு பண்ணிட்டீங்கன்னா பாட்னில 30 மார்க் மேல நீ எடுத்துருவேன். அப்புறம் ஏன் நீங்க படிக்க மாட்டேங்கிறத? பிராக்டிகலுக்கும் யூஸ் ஆகுது, தியரிக்கும் யூஸ் ஆகுது. நம்ம சார் என்ன பண்ண, நம்ம சார் வாங்கி கொடுத்துருவாங்க மார்க்கை, எதுக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும் மார்க்கை? நம்மளுடைய உரிமை, நம்ம தான் உழைச்சு வாங்கணும். நம்மளுடைய உழைப்படி பயன்படுத்த இதே பழக்கம் தான் கல்லூரிக்கு போனாலும் வரும். சார் நம்ம பிராக்டிஸ் சார் பார்த்துக்குவாரு, சார் பார்த்துக்குவாரு சார், அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். பணம் பெறும்போது ஒரு மார்க்கு 49 வாங்க என்னது படுத்த தலைமுறை மூன்று மத்தியில 50 49 பிராக்டிஸ் மார்க் வாங்கி போறேன்னு இல்ல சார், எங்க சார் 50 வாங்கி கொடுத்துருவாரு. நான் படிச்சு வாங்க மாட்டேன், என்ன வரணும் எனக்கு? நான் படிக்கிறேன், எனக்கு 50க்கு 50 எக்ஸ்ட்ரா எனக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற என்ன உனக்கு உதிச்சுச்சுன்னா நீ அந்த பயாலஜில இருக்கிற மார்க் நீ அதிகமா மார்க் வாங்கிடுவேன். அதான் சார் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சொல்றேன், டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போமின் வகைப்பாடு 4 ஃபேமிலி இருக்கு. மால்வேசி, சொலனேசி, லிபோர்பியேசி, மியூசேசி இருக்கு. இந்த 4ஐயும் படிச்சுன்னா தியரிக்கும் யூஸ் ஆயிடும், பிராக்டிக்கலுக்கும் யூஸ் ஆயிடும். தியரியில 10 மார்க்கு, அந்த கொஸ்டின் இல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மீறி எக்ஸ்ட்ரா பண்ண என்ன வச்சுப்பாங்க, கந்தகுரு சிஸ்டமா கிளாசிபிகேஷன், அந்த வகைப்பாடு கேட்பாங்க. கந்தகுரு சிஸ்டமா வகைப்பாட்டை விவரிச்சு விடுவாங்க. உங்களுடைய லட்சியம் என்னன்னா வெறும் ப்ளோட் காட்டை போட்டா 10 மார்க், மேக்ஸை விட மார்க் வாங்கலாம். மேக்ஸ்ல கூட நீ வந்து ஏதாவது ஃபார்முலா தப்புன்னு போடுறாங்க, இங்க வந்து அதை பார்க்கறதே கிடையாது. அந்த இதை வந்து பிரிச்சு அந்த சார்ட்டை மட்டும் போடுங்க, அவங்க கீழே கொஸ்டின் பிராக்கெட் அதே கொடுத்துறாங்க, ஒன்லி சார்ட் அல்லது எக்ஸ்பிளனேஷன். அப்ப சார்ட் நீ வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடலாமே. மீறி போனீங்கன்னா 15 வார்த்தை தான் அதுல இருக்கு, அந்த 15 வார்த்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஃபுல் மார்க் வாங்கிடும். அப்ப டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் ஒரு 10 மார்க் கம்பல்சரி இருக்கு. பிளான் பிசியாலஜி வாங்க சார், லாஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா பிளான் பிசியாலஜி, உடல் செயல் பிளானுடைய செயல்கள் சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஒரு 10 மார்க் கட்டாயமா வருது, 2 5 மார்க் கொஸ்டின் வருது. இது ரெண்டுமே 10 மார்க் ஒரு 2 5 மார்க் கொஸ்டின் பிராக்டிகல் புக்ல இருக்கு. கட்டாயமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அங்கேயுமே நம்ம பிராக்டிகலுக்கு படிச்சிடறோம். அப்புறம் அந்த 10 மார்க் கொஸ்டின்ல அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா சைக்கிளையும் படிச்சிரு. எல்லா சைக்கிளும் படிச்சு ஒரு எழுதி பார்த்தீங்கன்னா சார் 10 பாரு கிளைகாலிசிஸ் எடுத்துனா 10 ஸ்டெப்புக்கு 10 சப்ஸ்டேட் 10 என்சைம் நேம் அவ்வளோ சார் 10 மார்க்கு. நீங்க 10 வார்த்தை 10 என்சைம் நேம் 10 சப்ஸ்டேட் நேம் எழுதினா 10 மார்க்கு. அது கொஞ்சம் ஆர்டரா எழுத கற்றுக்கணும், அவ்வளோதான். அது வந்து என்ன இருக்கு, உனக்கு 10 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ 10 மார்க் எழுதணும்னா இப்போ இன்னொன்று நான் படிக்க ஆசைப்படுறேன் சார், 2 10 மார்க்கு, டாக்ஸானமி ஒரு 10 மார்க்கு, பிளான் பிசியாலஜி ஒரு 10 மார்க்கு, 2 10 மார்க்கு. இல்ல சார் நான் 2 மட்டும் நம்பி போகல, இன்னொன்று எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறேன்னா பிளான் அனாட்டமி படிச்சுக்கு, தாவர உள்ளமைப்புகள் அதை படிச்சீங்கன்னா
ஈஸியா 10 மார்க் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிராக்டிஸ் புக்கை கவர் பண்ணினா 5 மார்க் கொஸ்டின் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி 5 மார்க் கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சுன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் எல்லா ஃபேமிலிக்கும் 4 ஃபேமிலிக்கும் இருக்கிறத படிக்கிறேன். அப்ப ஹெர்பேரியத்தின் முக்கியத்துவங்கள், ஐசிடிஎன் முக்கியத்துவங்கள் இதை படிக்கினா போதும் சார். நீ வேற ஒன்று எதுவுமே படிக்க வேண்டிய 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் பாட்னில பாட்னியை பத்தி கவலையே இல்லை. எல்லாருமே 75, 73 அந்த 74 வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற தலைவலி ஒரே தலைவலி சுவாலஜி தான். சுவாலஜி வந்து ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய லெசன் பிளான் அனிமல் பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜின்னு போட்டு 99 பக்கத்தை ஒரே லெசன்ல போட்டா யாருக்கு தான் கஷ்டம் இல்லாம இருக்கும். எவ்வளவு பிடிச்சதா இருந்தாலும் அதிகமா பிடிச்ச, எவ்வளவு பிரியாணி பிடிச்சதா இருந்தாலும் ஒரு கூட நிறைய கொட்டிட்டா சாப்பிட முடியுமா நம்மளால? திகட்டி போயிடும். ஒரு வாய் வச்சுன்னா திகட்டி போயிடும். அதுதான் ஒரு பெரிய டிராபேக் நம்ம ஹியூமன் பிசியாலஜி இருக்கிற உடல் செயலி அல்ல. அதை நான் சொல்றேன், ஒரு ஈஸியா சொல்றேன். 2 பார்ட்டா பிரி. ஃபர்ஸ்ட் 50 பக்கம், செகண்ட் 50 பக்கம். இவ்வளவு நீ அனலைஸ் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் 50 பக்கம் ஒரு 10 மார்க் வரும், செகண்ட் 50 பேஜ்ல இருந்து இன்னொரு 10 மார்க் வரும். அதை நீ ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி தான் அப்படின்னா பிரெயினுக்கு முன்னாடி ஒண்ணு, நம்மளுக்கு இல்லாததுக்கு பின்னாடி ஒண்ணு. நம்மளுக்கு பிரெயினுக்கு முன்னாடி ஒண்ணு, அதுக்கப்புறம் இருக்க பாட்டை 2ஆ பிரிச்சிட்டீங்கன்னா இதுல ஒரு 10 மார்க் வரும், அதுல ஒரு பாட்டு 10 மார்க் வரும். நம்ம ஏதோ பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நம்ம இதெல்லாம் வரும்னு சொல்லுவோம், அந்த கொஸ்டின் வராது. பயாலஜி பொறுத்தளவுக்கு அதான் அந்த பெரிய பிரச்சனை. அதனால இப்ப எக்ஸாம் அதான் நான் சொல்றதே கிடையாது. எக்ஸாம் உட்காந்துட்டே திட்டுவாங்க, சார் சொன்னாரு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு தேவையா சார்? இதுல வரலாம், மேபி வரலாம். அப்படி எப்படி பிரிச்சு படிச்சுட்டு ஒண்ணு படிச்சுன்னா 50 பக்கத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 50 பக்கத்துக்கு பின்னாடி நீ 2 10 மார்க் படிக்க முடிஞ்சா படி, இல்லைன்னா அப்ளைடு பயாலஜி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியான பாடம். அது அப்ளைடு பயாலஜி பார்த்தீங்கன்னா மாடை பத்தி தான் படிக்கிறோம். மாட்டுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் என்ன, கேட்டல் டிசீஸ், அப்புறம் அதுக்கு என்ன அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பறவை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு. இந்த 3 கொஸ்டினை நீ எப்படிமா மாத்தி மாத்தி கேட்டுருவாங்க சார். நீ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்னது சுற்றுப்புற சூழ்நிலைகள், என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கு, அதை பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் செலக்டட் கொஸ்டின் இருக்கு. என்னது குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நன்னீர் பாதுகாப்பு. இந்த கொஸ்டின் வந்து அதே கேட்கற. அப்புறம் வந்து வேஸ்ட் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறோம், இந்த வேஸ்ட் பத்தி 2 10 மார்க் கொஸ்டின் படிச்சினா ஒரு 10 மார்க் தான். அப்ப 4 10 மார்க் சொல்லியிருக்கேன். உனக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 10 மார்க்கை ஃபாலோ பண்ணிக்க. உனக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 10 மார்க்கை ஃபாலோ பண்ணிக்க. 5 மார்க் கொஸ்டினுக்கு நான் சொல்ற 3 லெசன் படிச்சீங்க, அதுல இருந்து படிச்சீங்க. கஷ்டப்பட வேண்டியதில்லை, இஷ்டப்பட்டு படி, கஷ்டப்படாம மார்க் வரும். ஒரே ஒரு லெசன் மைக்ரோ பயாலஜி, நுண்ணியறியல், 2வது லெசன் சுவாலஜில இருக்கு. 2வது லெசன் ஒரு 5 மார்க் கட்டாயமா வருது. 5 5 மார்க்கும் 4 5 மார்க் தான் இருக்கு, அது ஒரு 5 மார்க். அதுக்கு அடுத்த நோய் தடை காப்பியல், இம்யூனாலஜி. ஸோ இம்யூனாலஜில ஒரு கொஸ்டின் இருக்கு, அது 5 மார்க் கொஸ்டின். மாடர்ன் ஜெனடிக்ஸ், நவீன மரபியல், அதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 3 லெசனை மட்டும் நீ படிக்கணும். 3 5 மார்க் தான் எழுதணும். நீ 3 5 மார்க் தான் எழுதணும். அதனால அந்த 3 லெசன் மட்டும் படிச்சுனா போதும், நீ 5 மார்க் எழுதிடலாம். வேற எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னொரு 1 மார்க் 3 மார்க் பயாலஜில வருது, பெரிய சாதனை நம்ம சொல்லலாம். ஏன்னா பயாலஜி எவ்வளவு பேர் இருப்பாங்க, 10,000 பேர் மேக்ஸ்ல சென்டம், பிசிக்ஸ்ல 6,000 பேர் சென்டம் சொல்லுவாங்க. பயாலஜில பாத்தீங்கன்னா 4 பேர் சென்டம், 3 பேர் சென்டம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் 1 மார்க் கொஸ்டின் தான். அது 1 மார்க் 3 மார்க்லயும் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல ஜூன் மாசத்துல இருந்து அல்லது மே மாசத்துல இருந்து எக்ஸாம் வச்சிருப்பாங்க. மாசம் வந்து மந்த்லி டெஸ்ட் வச்சிருப்பாங்க, மிட்டம் யூனிட் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, மிட்டம் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணு. இந்த சப்ஜெக்ட் பயாலஜி மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் சொல்றேன். உங்க எக்ஸாம் இந்த 12th நீ ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 3rd ரிவிஷன் எழுத போறீங்க, அது வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி அதுல இருக்கிற 1 மார்க், அதுல இருக்கிற 3 மார்க்கை மட்டும் நீ படி சார். படிச்சது வரலன்னா நீங்க அன்னைக்கே போன் பண்ணி திட்டு 94436 94436 18558 94436 18558. சார் இதை வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் திட்டணும். நீ பண்ண நீ நைட்டு போன் பண்ணி நாளைக்கு நமக்கு தான் சார் சொல்லி கேட்டுட்டு கூடாது. நான் சொன்னதை செய், கட்டாயமா இது நடக்கும். இதை பத்தினா போதும். அப்புறம் உனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் படி சார். ஈஸியா ஃபுல் மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம்.
கடைசியில எக்ஸாம் சார் என்ன கவனி, இது எல்லாமே எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இதை கவனிக்கலாமே. கடைசியா முடிக்க போறேன் நானு. சார் எக்ஸாம் காலையில எழுந்திரிச்சிட்டு நீ குளிச்சுட்டு, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போ, உனக்கு பாரு வெற்றி கட்டாயம் நிச்சயமா கிடைக்கும். குளிச்சுட்டு உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு, உங்க அம்மா காலில் உங்க அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கு காலில் விழுந்து கும்பிடு. இல்லைன்னா அம்மா காலில் மட்டும் விழுந்து கும்பிட்டுட்டு எக்ஸாம் காலுக்கு பயம் இல்லாம போ. இன்னும் பாருங்க, இன்னும் இப்ப நானே இப்ப எக்ஸாம் எழுத போனாலும் எக்ஸாம் நுழைய முன்னாடி கையெல்லாம் வேக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு இயல்பு. அப்பதான் அடிக்கடி பாத்ரூம் போறமே ஆசை இருக்கும், ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கு. என்ன பிரியால் அப்படி புரியுதா? அந்த பயம்லாம் இல்லாம கொஸ்டின் பேப்பரை வாங்குங்க. கவனிப்பாங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்குங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கொஸ்டின் பேப்பரை திறந்துடாத. நம்மளுக்கு பதட்டமா இருக்கும், ஐயோ இந்த கொஸ்டின் வைக்கணும், திறந்துடாத, அவசரப்படாத. திறக்காம அப்படியே வாங்கணும், மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு உன்னுடைய டென்ஷன் எப்படி தெரியும், டென்ஷன் குறைக்கலாம் சொல்லியிருக்கேன். உன் கண்ணை மூடு, கண்ணை எக்ஸாம் இப்ப இல்ல, எக்ஸாம்ல கொஸ்டின் வாங்க கண்ணை மூடிட்டு உன்னுடைய இஷ்ட தெய்வம் உங்க அம்மாவையோ அல்லது உனக்கு பிடிச்ச தெய்வத்தையோ ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு, இறைவா நான் படித்த கொஸ்டின் மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கணும்னு நீ வேண்டி கொஸ்டின் பேப்பரை திறந்தினா அந்த கான்பிடென்ட் நீ படித்த கொஸ்டின் மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இது உண்மை. இப்ப இல்லன்னா நீ சாயந்தரம் போன் பண்ணி எடுத்துட்டு, இது இல்லன்னா நீ சாயந்தரம் போன் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா படிச்சுக்கிறேன் சார். கவிஞர் வைரமுத்து காதலிக்க சொன்னார், காதலித்து பார் கவிதை வரும் என்றார். அன்பு சகோதரனே, நானும் உன்னை சொல்கிறேன், காதலித்து பார். எதை காதலிக்கிறேன் சொல்லியிருக்கேன், அனைவருக்கும் இது பொருந்தும். கடமையை காதலி கல்வி, கடமையை காதலி உழைக்க பிடிக்கும். கடமையை காதலி உழைக்க பிடிக்கும். உழைப்பை காதலி வியர்வை பிடிக்கும். உழைப்பை காதலி வியர்வை பிடிக்கும். வியர்வையை காதலி பசி பிடிக்கும். வியர்வையை காதலி பசி பிடிக்கும். பசியை காதலி உணவு பிடிக்கும். பசியை காதலி உணவு பிடிக்கும். உணவை காதலி உன்னை பிடிக்கும். உணவை காதலி உன்னை பிடிக்கும். உன்னையே காதலி உலகம் உனக்கு பிடிக்கும். உன்னையே காதலி உலகம் எனக்கு பிடிக்கும். அன்பு சகோதரனே, உலகம் ஒன்றை நிமிர்ந்து பார்க்க வேண்டுமானால் நீ மற்றவர்களை திரும்பி பார்க்காதே, உலகம் உன்னை வெற்றி நிமிர்ந்து பார்க்க என்று விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.